ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவியில் தினம் தினம் ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த ஆவணி மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? ஆவணி மாதத்தை பொறுத்தளவுக்கு துலாம் ராசிக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதமாகத்தான் அமையப்போகுது. உங்களுடைய ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆசைகள் அல்லது பெண்களுடைய நியாயமான தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகக்கூடிய மாதமாக ஆவணி மாதம் அமையப்போகுது. உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தான அதிபதி சூரிய பகவான் அதே உபஜெய லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக அதாவது அப்பட்டமான நன்மைகளை சந்திக்கக்கூடிய ஆதாயமான ஒரு சூழல்களை சந்திக்கக்கூடிய அரசாங்க வகையில் மிகப்பெரிய அனுகூல ஆதாயங்களை சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கால் காசாக இருந்தாலும் கவர்மெண்ட் உத்தியோகம் வேணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க இல்லையா, அல்லது ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி ஆசைப்பட்டவங்களுக்கும் அந்த ஆசைக்கு மேலே முயற்சி பண்ணினவங்களுக்கும் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது. அதாவது அரசாங்க கிரகமாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் இந்த ஆவணி மாதத்தில் துலா ராசியை பொறுத்தளவுக்கு லாபஸ்தானத்தில் உச்சபலம் பெற்றிருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகம் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருந்துகிட்ருக்குது. ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும், அல்லது உங்களுடைய அடிமனசில் ஆசைப்பட்ட ஒரு சில பணியிட மாற்றம் அப்படிங்கிறத விட பணி உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் நடக்கும் அல்லது கிடைக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா பூமிகாரகன் செவ்வாய் பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அடி மனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும். இன்னும் சில பேருக்கு கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கும். ஜீவன ஸ்தானத்தில் குரு பகவான் உச்சபலம் பெற்றிருக்கிறதுனால நிலையான ஜீவனம் அப்படிங்கிறது நிரந்தரமான வருமானங்களுக்கு உண்டான வழிவகைகள் அமையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருந்துக்கிட்டு இருக்கு. ஜென்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதால பொதுவாகவே கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன சலசலப்பு இருந்துக்கிட்டு இருந்தால் கூட, சந்தோஷம் அப்படிங்கிற விஷயத்தில் சலசலப்பு ஏற்பட்டிருந்தால் கூட காசு சம்மந்தப்பட்ட சரளமான பண வரவு அதிகமாகக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் வந்துட்டு இருக்கும். சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக, கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய மாதமாக, எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அபாரமான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக, அல்லது உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். பொதுவாகவே கணவன் மனைவி பிரிந்திருக்கக்கூடிய குடும்பம் இருக்கும் இல்லையா, அதாவது சண்டை போட்டு பிரிஞ்சாங்க அப்படிங்கிறத விட சமாதானமாக பிரிஞ்சிருப்பாங்க. ஒரு உத்தியோகத்துக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ அல்லது வியாபாரத்துக்காகவோ அல்லது வெளிநாட்டு உத்தியோகத்துக்காகவோ கணவன் மனைவி பிரிய வேண்டிய சூழல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான பிரிஞ்சிருக்கக்கூடிய குடும்பங்கள் கூட ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை நன்றாக சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருந்துக்கிட்டு இருக்கும். துலா ராசியை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப நேர்மையாக இருந்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் நேர்மைக்கு தகுந்த நல்லது நடக்கலை. நாம் நல்லவங்களாக இருந்தால் கூட நல்லது நடக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா, நல்லதுக்கு காலம் இல்லையா அப்படின்னு கொஞ்சம் அதாவது அதிகபட்சமான கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு நல்லதுக்கும் காலம் உண்டு அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த மாதத்தில் பூரிப்பான நல் விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதமாக இருந்துகிட்டு இருக்கும். அரசியல் ஆசை நிறைவேறக்கூடிய, அதாவது நாற்காலி கனவு நிறைவேறக்கூடிய, நாற்காலி அப்படிங்கிறது சாதாரண உத்தியோகத்தில் கூட உயர்ந்த பதவி கிடைக்கலாம், உயர் அதிகாரியின் பாராட்டு கிடைக்கலாம். அதே மாதிரி நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறக்கூடிய, நீண்ட நாள் அரசியல் கனவு நிறைவேறக்கூடிய, அல்லது அரசியலில் அடிமட்ட தொண்டனா உள்ளவர்களுக்கு கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய உயரமான ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும். இதே ஆவணி மாதத்தில் பொதுவான 10ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணம் அல்லது சொந்தமாக வியாபாரம் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணங்கள் எல்லாம் வண்ணமயமாக நிறைவேறக்கூடிய மாதமாக, அந்த நிறைவேறக்கூடிய அந்த அமைப்பில் உங்களுக்கு வருமானங்கள் களை கட்டக்கூடிய மாதமாக ஆவணி மாதம் அமையும். சூப்பர் சார். இந்த துலாம் ராசிக்காரர்கள் என்னதான் நேர்மையா இருந்தாலும் சில தடைகள், திருமணம் போன்ற தடைகள்லாம் ஏற்படுது இல்லையா சார், இதுக்கு நம்ம குலதெய்வ விருட்சம் எந்த மாதிரி நன்மைகளை வழங்க இருக்கு சார்? துலா ராசியை பொறுத்தளவுக்கு திருமண தடை அப்படிங்கிறத விட திருமணத்தை கொடுத்ததுக்கப்புறம் அந்த திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிறது தடை ஏற்படக்கூடிய சூழல் அதிகம் பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத உண்மை. அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு ஆன்மீக வழிபாடு, அதாவது உங்களுடைய குலதெய்வ வழிபாடு வச்சுக்கலாம். அந்த மாதிரி குலதெய்வம் தெரியாதவங்க கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வ வழிபாடு வச்சுக்கலாம். 2 தெய்வத்துக்கு மேலே பொதுவாகவே முருகப்பெருமனுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும்.
இந்த மாதிரி, அதாவது இந்த மாதிரியான 3 தெய்வங்களை வந்து அவ்வப்பொழுது வழிபாடு வச்சுக்கக்கூடிய அமைப்பு இருந்தால் கூட இந்த 3 தெய்வ வழிபாடுகளும் குறிப்பிட்ட தேதி அல்லது குறிப்பிட்ட திதிகளில் வழிபாடு வச்சுக்கும் பொழுது முன்னேற்றம் அப்படிங்கிறது முக்கியமான அம்சம். ஆனால் அந்த முக்கியமான தேதியோ முக்கியமான திதியோ தெரியாமல் கவலைப்படக்கூடிய சூழல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உள்ளவங்க எந்த தேதியாக இருந்தாலும் எந்த திதியாக இருந்தாலும் குலதெய்வ மந்திரத்தால் பூஜிக்கப்பட்ட 30 முக்கோடி தேவருடைய மந்திரங்களால் உங்களுக்கு முக்கியமான மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட அல்லது வந்து பூஜை புனஸ்காரங்கள் செய்யப்பட்ட இந்த குலதெய்வ விருட்சம் உங்களுடைய வீட்டில் இருந்தது அப்படின்னா எந்த நேரமாக இருந்தாலும் நல்ல நேரமாக உங்களுக்கு சாதகமாக, பாதகமான நேரங்களை கூட உங்களுக்கு சாதகமான நேரமாக அல்லது சந்தோஷமான நேரமாக மாற்றி காட்டக்கூடிய வல்லமை இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான மிகப்பெரிய அமைப்பு. சூப்பர் சார். நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய நன்மைகளை வழங்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய மென்மை சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், மாத பலன், தினப்பலன், வார பலன் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.